Hi guys, welcome to Shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பன்னீர் புர்ஜி சீஸ் சாண்ட்விச். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சாண்ட்விச். ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. பன்னீர் புர்ஜி சீஸ் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மின்ட் கொரியாண்டர் சட்னி ரெடி பண்ணிக்கணும். இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லா சாண்ட்விச்சுக்கும் இது ஒரு பேஸ் சட்னியா இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை அளவு மின்ட் லீவ்ஸ், ஒரு கை அளவு கொரியாண்டர் லீவ்ஸ், 3 கிரீன் சில்லிஸ், கொஞ்சமா நம்ம ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம், ஹாஃப் லெமனோட ஜூஸ், ஹாஃப் டீஸ்பூன் அளவு சால்ட், 1 டீஸ்பூன் அளவு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த அளவு அரைச்சு எடுத்துக்கோங்க. மீன் கொரியாண்டர் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பன்னீர் புர்ஜி செய்யறதுக்காக ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூடவோ கம்மியாவோ ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கிளாஸ் கலர்ல வதங்கி வரணும். 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பாதி கேப்சிகம நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் இல்ல அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், தேவையான அளவு சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணா சரியா இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட சேர்ந்து லைட்டா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும் போது துருவன பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் இருக்கும். பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். நல்லா பன்னீரோட சேர்ந்து மசாலா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடைசியா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா நம்மளோட பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே தனியா சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம இப்போ சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா ப்ரௌன் பிரெட் கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் பட்டர் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். 2 பிரெட்லயுமே நம்ம பட்டர் வச்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் லேயரா நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு வச்சிருக்கிற மின்ட் கொரியாண்டர் சட்னியை கொஞ்சமா எடுத்து ஈக்குவலா எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேல ஒரு லேயர் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பன்னீர் புர்ஜியை எடுத்து ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட்டுக்குள்ள வைக்கிற ஸ்லைஸ்டு சீஸும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா மோசரேல்லா சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி ஈக்குவலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அடுத்த பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தோசை தவால ஆட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி
சூப்பரா நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். நம்ம தோசை தவால ஆட் பண்ணும்போதும் நம்ம பட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டா எல்லா பக்கமும் ஈவனா நமக்கு டோஸ்ட் ஆகி வரும். இதை நீங்க மைக்ரோவேவ்லயும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைக்ரோவேவ்ல கிரில் மோட்ல 1 மினிட் வச்சிங்க அப்படின்னாலே சூப்பரா பிரெட் எல்லாமே டோஸ்ட் ஆயிடும். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. நடுவுல இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா நம்மளோட பன்னீர் புர்ஜி சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான சாண்ட்விச் லஞ்ச் பாக்ஸுக்கு உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ருத்திகாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கு சாண்ட்விச் அப்படின்னாலே இந்த சாண்ட்விச் தான் இப்போ அடிக்கடி கேட்குறா. ரொம்பவே பிடிச்சிருக்கு. மிஸ் பண்ணாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ், இட்ஸ் யூ ஆல்.